ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மாலை வற்ற சமையல் பலகாரம் என்னன்னு பார்க்கலாமா? அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, முத்து குழம்புங்கிற வத்த குழம்பு, திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு துவையல். வத்த குழம்புக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் ரெண்டுமே வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கட்டி பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டோ. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் கூட இது கல்சட்டியில் ஜோராக கொதிச்சுட்டே இருக்கும். நல்லா இதுலேயே வத்திடும். இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி. மணக்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு பிசைஞ்சுட்டு தொட்டுக்க தேங்காய் போட்ட கறியோ கூட்டோ இல்லை உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ வச்சுட்டு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். அப்பளம் வடம் அதோட ஒரு தயிர் பச்சடி, ஆஹா ஓஹோ தான். நான் இன்றைக்கி அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறேன். அவரைக்காய் அலம்பி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கடாயில். இதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, 1 மிளகா வத்தல் தாளித்து இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொஞ்சம் பருப்பெல்லாம் செவக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு செவந்ததும் இந்த அவரைக்காயை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போடாமல் ஓப்பன்லேயே வேக விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போது இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. திருநெல்வேலி ஸ்பெஷல் பருப்பு துவையல் இது. பருப்பு துவையலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை பொன்னுருவலாக வறுத்து தண்ணி விட்டு 2 தடவை களைஞ்சிட்டு நல்லா தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை இருத்துட்டேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 மிளகா வத்தல், 1 பிஞ்சு பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கரகரப்பான பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். நல்ல டேஸ்டியான நல்ல கரகரப்பாக வத்த குழம்போடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி மாலை வற்ற சமையல் அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, முத்து குழம்புங்கிற வத்த குழம்பு, திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு துவையல், தயிர், சாலட், சாதம், பருப்பு, நெய். இதுதான் இன்றைக்கி மாலை வற்ற சமையல். மாலை பட்சம் பலகாரத்துக்கு கோதுமை ரவை பொங்கலுக்கு இது இந்த டம்ளரில் ரவை எடுக்க போகிறேன். இதில் 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பில் வானிலையில் சேர்த்து லேசாக வெதிப்பிக்கலாம். 1/2 நிமிஷம் வறுத்ததும் இந்த கோதுமை ரவை இதில் சேர்த்து இதையும் 1/2 நிமிஷம் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு. இதை பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி விட்டு கலந்துட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டு 1 பங்கு பால் விட்டு இதை குக்கரில் வச்சு குக்கரை மூடி 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். மிக்சியில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா ஆப்ஷனல், பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். இஞ்சி ஒரு துண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து 4 கருவேப்பிலையும் சேர்த்து கரகரப்பாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டேன். குக்கர் 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் வெந்திருக்கு. இதை இன்னொரு தடவை போட்டு கிளறணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கரகரப்பாக பொடித்த மிளகு, ஜீரகம்,
கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து இதை கிளறி கொடுத்துட்டு இந்த வெந்த பொங்கல் இதில் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து 1 நிமிஷம் போல் கிளறி எடுத்துக்கலாம். ஆற ஆற இது நல்லா இறுகிக்கும். இப்போ பொங்கல் ரெடியாக எடுத்து இன்னும் சூடு ஆறும்போது நல்லா இருக்கும். நான் அப்புறம் காட்டுறேன். ஓட ஓட இருந்த இந்த கோதுமை ரவை பொங்கல் ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கோதுமை ரவை பொங்கலுக்கு தேங்காய் கொத்தமல்லிலாம் வச்சு அரைச்ச சட்னி. இதோட கொத்து வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சுருந்தேன்னா சாம்பாரோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான கோதுமை ரவை பொங்கல். சில பேருக்கெல்லாம் ரவை ஒத்துக்காது. இந்த கோதுமை ரவையில் பொங்கல் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வயத்துக்கும் ஒன்றும் செய்யாது நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.